முதலமைச்சர் விஜயோட தாவேக அரசு குடிநீர்லயே ஊழல் பண்ணிருக்குன்னு பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருக்கு. 1 இல்ல 2 இல்ல சுமார் 277 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல், அடுத்து பழனி நில மோசடி ஊழல், இப்ப குடிநீர்லயே ஊழல் பண்ணிருக்காங்கன்னு பல தகவல்களும் இப்போ வெளியாயிருக்கு. அப்படி என்ன ஊழலை இந்த தாவேக அரசு பண்ணிருக்கு, 277 கோடி ரூபாயோ எங்க இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சேலம் மாநகராட்சியில இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது தாவேக அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சேலம் மாநகராட்சி தான் குடிநீரை எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இப்ப கட் பண்ணி சூஎஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு குடிநீர் ஒப்பந்தத்தை கொடுத்து அதன் மூலியமா ஒரு அமௌண்ட்டை தாவேக கறந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பார்த்தா கடந்த காலங்கள்ல இதே சூஎஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போடப்பட்டு அதுல முன்பணமா 758 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது ஃபைனல் அமௌண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததுமா அதை அப்படியே உயர்த்தி 1035 கோடியா கொடுத்திருக்காங்க. இதுல 758 கோடி ரூபாய் தான் ஃபைனலான அமௌண்ட். ஆனா தாவேக அரசு வந்ததும் இறுதி பண்ணப்பட்ட பணத்தை மீறி இப்போ 1035 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல 277 கோடி ரூபாய் எங்க போச்சு அப்படிங்கறதா இப்போ பெரிய தகவலா இருக்கு. அதாவது சேலம் மாநகராட்சிக்கு இதுக்கு முன்னாடி நகராட்சி தான் தண்ணீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் மூலியமா பொதுமக்கள் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சூஎஸ் நிறுவனத்துக்கிட்ட மாறினது அப்புறமா தனியார் மையம் முழுக்க முழுக்க குடிநீர் மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம இப்ப இந்த சூஎஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கு குடிக்கக்கூடிய குடிநீரை ஒவ்வொரு வீட்டிலேயே கனெக்ட் பண்ணிடுவாங்க. பொது பைப் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. இதன் மூலியமா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. ஏழை எளிய மக்கள் தங்களோட வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொடுக்கணும். அதை அரசு தராது, அவங்க சொந்த காசு தான் போட்டு தரணும். ஸோ சேலம் மாநகராட்சி கொடுத்துட்டு இருந்த தண்ணீருக்கு ஒரு வரி ஒன்று வச்சிருந்தாங்க. அது எல்லாருக்கும் பொதுவான வரியா இருந்துச்சு. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அந்த வரியை கட்டுனா போதும். அது ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் இருந்துச்சு. ஆனா இந்த சூஎஸ் நிறுவனத்துக்கு கொடுத்த அப்புறமா தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பைப்லயே ஒரு மீட்டரை மாட்டுவாங்க. எவ்வளவு தண்ணீர் யூஸ் பண்ணுவாங்களோ பொதுமக்கள் அதை பொறுத்து காசு அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுல இப்ப கரண்ட் யூஸ் பண்றதை பொறுத்து நம்மளுக்கு எப்படி சார்ஜ் பண்றாங்களோ அந்த மாதிரிதான். அதே மாதிரி நம்ம கரண்ட் பில் கட்டாம விட்டா கனெக்ஷனை பிடிக்கிட்டு போற மாதிரியே 1 லிட்டர் தண்ணி வேணும்னா கூட நம்ம கண்டிப்பா இந்த காசை கட்டி தான் ஆகணும். காசை கட்டாம விட்டாங்கன்னா தண்ணியை கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. ஆனா சேலம் மாநகராட்சி கொடுத்துட்டு இருந்த தண்ணிங்கிறது வேற, முழுக்க முழுக்க ஃப்ரீ. அதுல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் வரியா கட்டினா போதும். பட் சூஎஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனியார் மயமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து தண்ணீரை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சூஎஸ் நிறுவனம் எங்க இருந்து தண்ணியை கொண்டு வருவாங்கன்னா மேட்டூர் டேம்ல இருந்ததா, அதே மேட்டூர் டேம்ல இருந்ததா சேலம் மாநகராட்சியும் தண்ணியை கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் மீறி இப்ப எதுக்கு திடீர்னு கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, சேலம் மாநகராட்சியில தண்ணீர் வழங்கப்பட்டு இருந்த தண்ணீர் குழாய்கள்ல சிலது பழுது அடைஞ்சிருக்கு. அந்த பழுதை நீக்கிறதுக்கு வெறும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாலே போதும். அதை ரெடி பண்ண முடியாத இந்த வக்கில்லாத தாவேக அரசு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி சரி பண்றதுக்கு பதிலா, பழுதான குழாய்களை சரி பண்றதுக்கு பதிலா, அந்த வேலையை மெனக்கிட்ட செய்யறதுக்கு பதிலா தனியாருக்கு தாரை வார்த்திருக்காங்க. அதுவும் எவ்வளவு கோடி ரூபாய்க்கு, 1035 கோடி ரூபாய்க்கு. அதாவது திட்டமிடப்பட்டது 758 கோடி, அதுல இப்ப 1035 கோடியை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 277 கோடி ரூபாய் எங்க போகுது? ஒருவேளை தாவேக கட்சிக்கு தான் போதா, தாவேகாவோட அதிகாரிகளுக்கு போதா அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சேலம் மாநகராட்சி கொடுத்துட்டு இருந்த தண்ணியையும் இந்த தாவேக அரசு குடிக்கல. இனிமே 1 லிட்டர் தண்ணி வேணா கூட கண்டிப்பா நம்ம காசு கட்டி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் பலரும் இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு புறத்துல தான் ஒரு தூய சக்தி, தான் மக்களுக்கான ஆட்சியை செலுத்துறவன் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் தனியார் மையத்தை இந்த தாவேக அரசு சைலண்டா ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கு. தன்னோட மாநகராட்சியில இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தனியார்கிட்டயே தாரை வார்த்து
பார்த்து கொடுக்குறாங்க, அதுல ஒரு கமிஷன் எடுக்கிறாங்கன்னா எப்படி இவங்க மத்தவங்கள பத்தி பேசலாம், மத்தவங்க பார்ட்டி ஃபண்டுங்கிறத எப்படி இவங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், இவங்களே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இல்ல அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி இந்த சூயஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மாதிரி சேலம் மாநகராட்சியில எல்லார் வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி எடுக்கிறப்போ அந்த தனியார் நிறுவனம் தனக்கு சாதகமா எந்த விதத்துல வேணா இல்லீகலா பயன்படுத்தலாம், அளவை மீறி எடுக்கலாம், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட இருக்கு. சேலம் மாநகராட்சி கையில இருக்கப்போ, அரசு கையில இருக்கிறப்போ தண்ணி அளவாதான் எடுக்கப்படும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு அனுமதி எந்த அளவுக்கு வேணாலும் லிபரலா இருக்கலாம். சோ அதை பயன்படுத்தி அந்த சூயஸ் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணீரை எடுக்கலாம். ஆல்ரெடி இப்ப சட்டசபையில கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு வர வேண்டிய தண்ணி இல்லைங்கிறதா பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியை பத்தி பேசுறதுக்கே இந்த தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் சட்டசபையில வாயை திறக்காம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம அதை பத்தி பேசாம சம்பந்தம் இல்லாம பேசி டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது ஒரு பக்கத்துல இருக்க. இங்கிட்டு இங்க சேலம் மாநகராட்சி குடிநீரை தனியார் மயமாக்குறது அதை பத்தியும் பேசாம இருக்காங்க. அதை பத்தி தாவேக அரசு துளி கூட கண்டுக்கவே இல்லை. மக்களுக்காக நிற்பேன், மக்களுக்கு ஒண்ணுனா நான் இருப்பேன், மக்களுக்கு தேவையானதை நான் பண்ணுவேன், இலவசமா எல்லாத்தையும் கொடுப்பேன், அப்படி இப்படின்னு அள்ளி விட்ட விஜய் அவர்கள் இப்போ தனியார் மையத்தை சைலண்டா ஊக்குவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தனியார் மையத்தை காட்டிலும் அந்த தனியார் மையத்துல போடப்படுற கான்ட்ராக்ட்ல கூட ஊழல் பண்றாங்களோ அப்படின்னு கூட தோணுது. இதுக்கு முன்னாடி கூட வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல தாவேகா பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதே மாதிரி பழனி நில மோசடியில கூட இந்த தாவேகா அரசு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அடுத்து இப்ப குடிநீர்ல இப்போ இந்த தாவேகா அரசு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல இந்த தாவேகா அரசு மேல ஊழல் குற்றச்சாட்டு வருங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரி, சேலம் மாநகராட்சியில குடிநீரை தான் தனியாருக்கு தாரை வார்த்து ஊழல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு ஊழலும் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, சேலம் மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகள்ல அந்த அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து காசை கலெக்ட் பண்றதுக்கு பதிலா தாவேகா கட்சிக்காரங்க வந்து காசை கலெக்ட் பண்றாங்க. இது எந்த விதத்துல சரியா இருக்கும், இது ஊழல், அப்பட்டமான ஊழல்னு சொல்லி பல வீடியோக்களும் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்ககிட்ட 35,000 40,000 சொல்லி கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் தாவேகா கட்சிக்காரவங்க தான் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் கூட வந்துச்சு. அப்ப அறநிலையத்துறை என்ன பண்றாங்க, அறநிலையத்துறை தலையிடாம கட்சிக்காரவங்க வந்து தலையிடுறாங்கன்னா அப்ப அறநிலையத்துறையா கட்சிக்காரவங்க கையில வச்சிருக்காங்களா, அதாவது தாவேகா கட்சிக்காரவங்க கையில வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படி குடிநீர்ல ஒரு பக்கம் ஊழல்னா, அடுத்து இப்போ அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கண்டுக்காதனால தாவேகா கட்சிக்காரவங்க கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகள்ல போய் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காசு ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டா சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.